பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 45, இறைவார்த்தை 22. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும்படியாகவும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒளியாய் இருக்கும்படியாகவும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து அந்த உதவியின் வழியாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஆசீர்வாதங்களிலே பல வகைகள் இருக்கின்றன. உடல் பூர்வமான ஆசீர்வாதம், உள்ளபூர்வமான ஆசீர்வாதம், ஆன்மீக ஆசீர்வாதம் மற்றும் இந்த உலகபூர்வமான ஆசீர்வாதம். இதில் நாம் முதலில் தேடுவது உடல் பூர்வமான ஆசீர்வாதம். இரண்டாவதுதான் ஆன்மீக ஆசீர்வாதத்திற்குள் நாம் கடந்து செல்வோம். சில பேர் இந்த ஆன்மீக ஆசீர்வாதமே இல்லாமல் இருப்பார்கள். சில பேர் உலக ஆசீர்வாதத்திற்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு ஆத்துமாவை வைத்திருக்கின்றார். அந்த ஆத்துமா அநேக நேரங்களிலே போராட்டத்தை சந்திக்கின்றன. அந்த போராட்டத்திலே அநேக முறை வெற்றி பெறுவது அந்த சாத்தானுடைய செயல்களாக இருக்கின்றது. நாம் போராடி தோற்று விடுகின்றோம். ஏனென்றால் நம்மிடம் ஒரு உறுதியான, ஒரு நம்பிக்கையற்ற, ஒரு உறுதியற்ற ஒரு நல்ல ஒரு நிலைமை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். பூமியில் மண்ணுலகின் எல்லை நாட்டோரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஆண்டவரை தேடி வர வேண்டும், ஆண்டவரை பார்க்க வேண்டும். தவறான வழிகளில் சென்று ஆண்டவரை தேடக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்று ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அது எவ்வாறு பார்க்க முடியும்? நம்முடைய ஜெபத்தின் வழியாக, நம்மளுடைய இறை வார்த்தை வாசிப்பின் வழியாக, ஜெபமாலை சொல்வதின் வழியாகத்தான் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். அநேக பேர் ஜெபமாலை சொல்லி ஜெபிப்பது இல்லை. நீங்கள் ஜெபமாலை சொல்லி ஜெபித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றது. ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையும் பலத்தையும் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் அது இலவசமாகத்தான் பெற்றுக்கொள்கின்றோம். பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, பொருள்கள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நாம் ஆண்டவரை தேடி வர வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக பய பக்தியோடு வர வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக வந்து நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு முன்பாக வந்து அவருடைய திருமுகத்தை, நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மீது இரக்கம் கொண்டு நம்மை ஆசீர்வதித்து, நம்மை பலப்படுத்தி, நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும்படியாக ரட்சித்து மீட்க முடியும். எனவே நீங்கள் போராட்டத்தின் பாதையில் சென்று கொண்டு இருக்கிறீர்களோ? உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே போராட்டம் என்று சொல்லி தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ? சோதனைக்கு மேல் சோதனை வந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கின்றதோ? உங்களுடைய கண்களை ஏறெடுத்து விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய கடவுளை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு அடக்க சடங்குக்கு சென்று இருந்தேன். ஒரு தாயார் மரித்து விட்டார். அவர் அதிகமாக கடவுளுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. அவருக்கு இருந்தது ஒரே ஒரு மகன்தான். கணவர் மரித்து போய் விட்டார். அந்த சகோதரி இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்வதற்கு கூட சொந்தக்காரர்கள் யாரும் வரவில்லை. ஊரில் இருந்த மக்களும் அவருடைய மகனும் கொஞ்சம் பணங்களை பிரித்து கொண்டு போய் அங்கே அந்த அடக்கத்தை பார்த்து ஏறெடுத்து கொண்டார்கள். அந்த அடக்கத்திலே நானும் கலந்து கொண்டு அந்த சகோதரருடைய ஆத்துமாவுக்காக ஜெபிப்பதற்காக சென்றேன். அடக்க திருப்பலி நிறைவேற்றப்பட்டு விட்டது. அடக்கமும் முடிந்து விட்டது. எல்லோரும் அப்படியே அடக்கம் முடிந்த பிறகு அந்த கல்லறை தோட்டத்தில் இருந்து அப்படியே கிளம்பி சென்று கொண்டு இருந்தார்கள். ஆனால் அந்த சகோதரன், அந்த தாய்க்கு ஒரே மகன் மட்டுமே அந்த கல்லறையை உற்று நோக்கி கொண்டே இருந்தான். அப்பொழுது அவரிடம் கேட்டேன்,
சகோதரா, உன்னுடைய தாய் மரித்து போனார்கள், அடக்கம் செய்தாகிவிட்டது. இனி நீ நடக்கக்கூடிய காரியங்களை தான் பார்க்க வேண்டும், நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றே சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனை சொன்ன நேரத்திலே அவர் கண்ணீர் விட்டு அழுதார். எனக்கு இருந்ததனுடைய தாய் மட்டும்தான், தகப்பன் மரித்து போனார், நான் ஒரு அனாதையாய் மாறிவிட்டேனே என்று சொல்லி அப்பொழுது நான் அவரிடம் சொன்னேன், நீ அனாதை அல்ல, உனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து மீட்டவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையை பார்ப்பதற்கு பதிலாக விண்ணகத்தை நீர் உற்று நோக்கும், கடவுளை உற்று நோக்கும், அவரை நோக்கி நீ தியானம் செய், அவருடைய வார்த்தைகளை வாசித்து அவரை நோக்கி ஜெபி, ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே, அந்த வார்த்தைகள் அந்த இளமை பருவத்தில் உள்ள அந்த சகோதரனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அதன் பிறகு நான் வந்துவிட்டேன், என்னுடைய பணிக்காக அஸ்ஸாம் மாநிலத்திற்கு வந்துவிட்டேன். அதன் பிறகு ஒரு முறை அவரை சந்திக்க நேர்ந்தது. அவர் ஒரு இடத்திலே ஒரு ஆபீசராக வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் இருக்கின்றன. மகிழ்ச்சியோடு இருந்தார். அவரை பார்த்த பொழுது எனக்கும் மகிழ்ச்சி. அப்பொழுது நான் கேட்டேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று. அவர் என்னிடம் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன் ஃபாதர், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன், குடும்ப ஜெபமாலை சொல்வது உண்டு, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பது உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டம் மாறியது, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கடந்து வந்தது, என்னுடைய சோதனைகள் மாறியது, என்னுடைய வேதனைகள் மாறி போயின, ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னோடு கடந்து வந்தவர் என்னை ஆசீர்வதிப்பதையும் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. பாருங்கள், அந்த ஆசீர்வாதமாக என்னுடைய மனைவி, ஒரு துணைவியார், ஜெபிக்கக்கூடிய சகோதரி, 2 குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஒரு வேளை வேதனையோடும் கூனி குறுகி போய் இருக்கலாம், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம். நானே இறைவன், என்னை என்று வேறு தெய்வம் இல்லை, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் உங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார் அல்லவா, உங்களையும் ஆசீர்வதிப்பார் அல்லவா, உங்களை கைவிடாதபடி தாங்கிக் கொள்வார் அல்லவா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே வெற்றியை தருவார் அல்லவா. திருப்பாடல்கள் 123 அதிகாரம் 2வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைகளை நோக்கி இருப்பதை போல, பணிப்பெண்களின் கண்கள் என் தலைவியின் கண்களை நோக்கி இருப்பதை போல, என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் வரை உண்மையை நான் நோக்கி இருப்பேன் என்று சொல்லுகின்றார். எத்தனை பேர் உண்மையிலே ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் காட்டும் வரை அவரை மட்டுமே நோக்கி இருந்திருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு நிம்மதியை கொடுத்து விட்டதா? நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தங்கள் நிம்மதியை தந்து விட்டார்களா? உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய வல்லமை சில நேரங்களிலே உங்களை அழிக்க நேரிடம் கூடிய நேரத்திலே, தனிமையை உணரக்கூடிய நேரத்திலே யாராவது உங்களுக்கு ஆறுதலாய் வந்தார்களா? இல்லை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வையுங்கள். விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம், உங்களையும் என்னையும் உருவாக்கிய தெய்வம் உங்களுக்கு அந்த மீட்பை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி வரும், உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வரும், உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வரும். நீங்களும் நெடுநாள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருப்பீர்கள். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கொடுத்த நாள் இது. இந்த நாளிலே அணுக மகிழ்வோம். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக மனதுருக்கத்தோடு நம் நற்கருணை நாதரிடம் சில மணி துளிகள் நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உம்மை நோக்கி நாங்கள் துதித்துமை ஆராதிக்கிறோம். அப்பா, மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இருக்கின்றீர். மீண்டும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி இருக்கின்றீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீர் எங்களை நிறைவோடு அனுப்புகின்றீர். இந்த நாளிலும் தகப்பனே, எவ்வளவோ போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. இந்த போராட்டத்தில் இருந்து எப்படி விழுதை வர என்று தெரியாதபடி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். பண பிரச்சனை ஒரு புறம், கடன் பிரச்சனை மறுபுறம், இன்னொரு புறத்திலே நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, குழந்தைகளை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, கணவரை குறித்த அந்த கவலை, குடும்ப சூழ்நிலையை குறித்த கவலை என்று சொல்லி ஒரே போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுவாமி, இந்த நேரத்திலே பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கையை நோக்கி இருப்பதை போல இதோ உமது கரங்களை பற்றி பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். அப்பா, இவருடைய கண்களை
நாளில் உமது திருமுகத்தை நோக்கி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது மனம் இறங்குவீராக. எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. நீர் எங்களை பலப்படுத்தும் அப்பா. திருப்பாடல்கள் 121:7 சொன்னதுபடி ஆண்டவர் உம்மை எல்லா தீமையில் இருந்தும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார் என்கின்ற வார்த்தையின்படி நீர் எங்களுடைய உயிரை காத்திருவீராக. நீர் எங்களை பலப்படுத்திடுவீராக. தீமையில் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக. என் ஆண்டவருடைய கிருபை கடந்து வருவதாக. தூயதோர் உள்ளத்தை கொடுப்பீராக. உன்னத பலத்தை தருவீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திடுவீராக. என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. போராட்டத்தோடு இருந்தது போதும் ஆண்டவரே. மன நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்தது போதும். பாவத்திற்கு மேல் பாவம் செய்தது போதும் அப்பா. இந்த நாளில் நீர் மட்டுமே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக மக்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவருடைய விண்ணப்பங்களை கேட்க கடந்து வருவீராக. அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷமும் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்தில் இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களை நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.